இந்த பிரைடல் இருக்குதானே, இந்த பிரைடல் அதாவது பொண்ணுடுப்பாட்டுறவங்கன்னு சொல்றோம். இப்போ இவங்க வந்து பொண்ணுடுப்பாட்டுற தொழில் செஞ்சுட்டு போறாங்க. அது மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் செய்யும் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? இப்போ இன்றைக்கு இல்லாமல் ரஹிம ரப்புக்குன்ற மாதிரி அல்லாஹ் நாடியவங்க கொஞ்சம் பேரை தவிர, இப்போ ஹதீஸ் எப்படி வருது, புருவத்தை வலிக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். புருவத்தை வலித்து விடக்கூடிய பெண்கள், இப்போ ஒரு பொம்பளை வந்து இன்னொரு பெண்கிட்ட போய் சொல்றா என்ன புருவத்தை வலிக்கன்றா, போய் சொல்ற பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம், வலிச்சு விட்டுற பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். மிக தெளிவு. லஅனல்லாஹு அன்-நாமிஸத வல் முத்தனம்மிஸா, வலிச்சு விடுறவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம், வலிக்குமாறு போய் கேட்கிறவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். அதே மாதிரி பொய் முடிகளை தலையில எட் பண்றவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம், அதை எட் பண்ணி விடுறவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். பச்சை குத்துற இப்படி நிறைய மசாலா வருது. இப்போ இந்த பிரைடல் செய்யறவங்க இவங்கள்ட்ட வந்து இப்போ ஒருத்தர் வாரம் பொண்ணுடுப்பாட்டணும், பொண்ணுடுப்பாட்டுறவன் அந்த பெண் வந்து சொல்றா ஒரு ஸ்டைலை காட்டி என்ன புருவத்தை இந்த ஸ்டைலுக்கு வலிங்கன்றா. இப்போ வலிக்கலுமா? வலிக்கிறதே இல்லை, வலிக்கிறது ஹராம். இப்போ இதை சொன்னாலும் ஆட்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வால அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஹதீஸ் வருது புருவத்தை வலிக்கிறது ஹராம், வலிச்சு விட்றவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம், வலிக்குமாறு கேட்கிறவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். நாளைக்கு பிரைடல் செய்யறவங்க என்னோட குழம்பிடாதீங்க. பாத்தீங்களா, மௌலவி தெளிவில்லாமல் மார்க்க தெளிவில்லாமல் ஃபத்வா கொடுக்கிறார், இந்த என்ன புருவத்தை வலிக்கிறது ஹராம்னு சொல்றார். நான் என்ன பொக்கெட்டால சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸை சொல்கிறேன். புருவத்தை வலித்து விடக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம், வலிக்குமாறு ரிக்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். அல்லாஹ் எங்க எல்லாரையும் மன்னிக்கணும் சகோதரர்களே. இப்ப புருவத்தை வலிக்கப்படுது சார், அதை தாண்டி இப்ப இஸ்லாம் அங்கீகரிச்ச முறையில் நீங்க ஒரு மணப்பெண்ணை மார்க்கத்துக்கு முரணாத வரைக்கும் அவ அலங்கரிச்சு பெண்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துல வச்சது அது தவறல்ல. அல்லது கணவனுக்கு முன்னாடி அவ கல்யாணம் முடிக்கிற முதல் நாள் கணவனுக்கு முன்னாடி அலங்கரிச்சு அனுப்புறது அது இஸ்லாத்துல தவறல்ல. அந்த அலங்காரம் கணவனுக்கு காட்டப்படும், அல்லது பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவ மட்டும் வைக்கணும், ஆண்கள் வரக்கூடாது, மஹரம் இல்லாத ஆண்கள் அந்த இடத்து போக இயலாது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக சகோதரர்களே, இப்ப என்ன பிரச்சனைடா, இந்த கேள்வி எப்படி தெரியுமா வந்திருக்குது, இப்போ பிரைடல் செய்யறவங்க அவங்க இடத்துக்கு போய் நம்ம எங்கட பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் அலங்கரிக்குமாறு நம்ம சொல்றோம், அவங்க அலங்கரிச்சு விடுவாங்க. இப்போ அதுல புருவம் வலிக்கிறது மசாலாவே வந்தே இல்லை, அது அவங்களுக்கு நத்திங். கேட்டவங்க நத்திங்ல கேட்டாங்களோ அல்லது வந்து கணக்கெடுக்காம தெரியாத அவங்களோட கேள்வி என்ன கேட்டாலும், இந்த பிரைடல் செய்யறவங்க என்ன செய்யறாங்கன்னா எங்கட வீட்டு பெண்மணியை அலங்கரிச்சு போட்டு அதை வீடியோ ஒன்று எடுத்து அவங்களோட பேஜில் போடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட். இப்ப அலங்கரிக்கப்பட்ட மணப்பெண்ணை வீடியோ எடுத்து அவங்களோட பேஜ்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ அல்லது வேறு வேறு தளங்கள் அதை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. பாருங்க, நாங்கள் எவ்வளவு அழகாக ஒரு பெண்ணை அலங்கரிச்சிருக்கிறோம், எவ்வளவு அழகாக அந்த பெண்ணுடைய முடியை நாங்கள் பின்னி இருக்கிறோம், எவ்வளவு அழகாக அவட மூஞ்ச நாங்கள் மாற்றி இருக்கிறோம், எவ்வளவு அழகாக அவட புருவத்தை வலிச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு நான் சகோதரர்களே, கட்டாயம் பெண்கள் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை கூட விளங்குற மாதிரி அந்த வீடியோ அமைஞ்சிருக்குது, அதை போடுறாங்களே, இது கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க. சுத்தமான ஹராம். இப்படி போட இயலாது, இப்படி போட இயலாது. தயவு செய்து இது செய்யறவங்க கோவிச்சிடாதீங்க, என்னோட கோவிக்க வானம். ஏன் சொல்கிறேன், நான் வந்து இஸ்லாத்துல உள்ளதை சொல்றேன். பெண்கள்ட அப்படி உடம்புகள் அப்படி காட்ட இயலாது. அப்படி நீங்க அலங்கரிச்சு போட்டு அந்நியாங்க, அதுல எத்தனை பேர் பார்ப்பாங்க? உங்களோட பேஜை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க 50,000 பேர் இருந்து 50,000 பேர் பார்ப்பாங்களா இல்லையா? குறைஞ்சது 10,000 பேர் பார்ப்பாங்க. 10,000 பேர் பெண்கள் அதில் இருப்பாங்க இல்லையே? எத்தனை ஆண்கள் பார்க்க போறாங்க, எத்தனை பேர் திரும்ப திரும்ப பார்க்க போறாங்க, எத்தனை பேர் ஹராத்துல போறாங்க. அதை பார்த்து ஆண்கள் பாவத்திலே போவார்களா இல்லையா? எனவே இப்படி வீடியோ போடுறது ஹராம். இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அப்படி யாராவது உங்களுடைய மணப்பெண்ணை அலங்கரிக்கிறதுக்கு நீங்க போவீங்களாக இருந்தால் அவங்க வீடியோ எடுக்கிறது நீங்க விடாதீங்க, கண்டிஷனை போட்டு போங்க. நாங்க சொல்ற மாதிரி நீங்க அலங்கரிச்சு தாங்க, சரிதானே? நாங்க சொல்ற மாதிரி நீங்க அலங்கரிச்சு தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து பப்ளிக்ல போடுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். சல்லி கொடுத்து தானே செய்யறோம். நாங்க அவங்களுக்கு அவங்க சில ரூல்ஸ் கட்டுப்படணும். எனவே சகோதரர்களே, ஒரு மணப்பெண்ணை அலங்கரிப்பதாக இருந்தாலும் அதற்கும் இஸ்லாம் ஒரு பவுண்டரியை வச்சிருக்கு. அந்த பவுண்டரிக்குள்ள தான் நாங்கள் இருக்கணும். அதை தொழிலாக செய்பவர்களும் தயவு செய்து வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன், சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் செய்கின்ற தொழிலை ஹலாலாக மாற்றுங்கள். ஏன்னா இப்படி பெண்களை காட்சி பொருளாக மாற்றி மார்க்கம் தடை செய்த பூர்வமெல்லாம் வலிச்சிட அதுகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அல்லாஹ் கான் சொல்கிற ரசூலோட ஹதீஸ் இருக்குது, அல்லாஹுடைய சாபம் இருப்பதாக. எனவே அந்த சாபத்திலிருந்து அல்லாஹ் என்னை உங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற இடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.